அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு ராஜகிரகமான சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் நீச்சம் பெறுவதன் காரணமாக துலாம் ராசினியர்களான உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? குறிப்பா இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு நீச்சம் பெறும் சூரியனின் சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு சூரிய பகவானின் இந்த நீச்ச பெயர்ச்சி சஞ்சாரத்தின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருக்காங்க. இதனால் துலாம் ராசினியர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் உச்ச குரு அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்கும். திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் உண்டாகுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர சனியுடன் ராகு சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் பரஸ்பர வாக்குவாதமும் வரவுக்கு அதிகமான செலவுகளும் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கருத்து வேற்றுமையும் குடும்பத்தில் ஒற்றுமை பாதிக்குங்க. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை இக்காலகட்டங்கள்ல தவிர்ப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினம்தாங்க. மேலும் வரனை பற்றி தீர விசாரிக்காமல் வரனை நிர்ணயிப்பதை தவிர்ப்பது அவசியங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது இக்காலகட்டங்களில் மிக மிக அவசியங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு ராஜ கிரகமான சூரியனின் இந்த நீச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு 10ல் அமர்ந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார். இதனால் சுபகாரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. தொழில் சிறப்பாக நடக்குங்க. வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு, வாசல், கல்வியில் முன்னேற்றம் முதலிய அம்சங்கள் சிறப்பாக இருக்குங்க. எடுத்த முயற்சிகள்ல வெற்றி அடைய இருக்கு. அது மட்டும் இல்லாம 12ல் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு, வாசல், கல்வியில் முன்னேற்றம் முதலிய அம்சங்கள் சிறப்பாக இருக்குங்க. எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். 12ல் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்புங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு லாபம் வருங்க. ராசியில் செவ்வாய் புதனோடு அமர்ந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாகுங்க. பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. கூடுமான வரைக்கும் தற்போதைக்கு நகைகள்ல முதலீடு செய்வதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. 12ல் அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க. 5ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி ஆரோக்கியம்
ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்றொரு பழமொழி உண்டு. அலுவலக பணிகள் கவனமாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் கூட அதனை வெளியே காட்டாமல் உங்களுடைய பணிகள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று நன்மை செய்யும் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு வேலை கிடைக்க இருக்கு. இருந்தாலும் அந்த வேலையில் பூரண திருப்தி இருக்காதுங்க. இருந்தாலும் ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாக இருக்குங்க. கடின உழைப்பினால் அவற்றை முறியடித்து லாபம் காண இருக்கீங்க. புதிய முதலீடுகள்ல இத்தருணங்கள்ல முயற்சிக்க வேண்டாம். நிதி நிறுவனங்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மன நிம்மதியை பாதிக்குங்க. பண விஷயங்கள்ல சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவுவதற்காக பணம் கொடுத்து ஏமாந்து போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வாய்ப்புகள் சற்று குறையக்கூடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதனால் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க. பிறர் உதவி எதுவும் கிடைக்காது என்பதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மீஞ்சுங்க. ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். அது மட்டும் இல்லாமல் கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் சொற்பமாக இருக்குங்க. ஆதலால் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது இத்தருணங்கள்ல மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இல்லைங்க. கட்சி தலைவர்களுடன் பழகுவதில் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். மாற்று கட்சி தலைவர்களுடன் அடிக்கடி பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த சூரிய பகவானின் நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று இருக்கவில்லைங்க. படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் உறக்கமும் மேலிட இருக்கு. கூடுமான வரையில் நண்பர்களை சம்பாதிப்பதை குறைத்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பலம் குறைவாக சஞ்சரிப்பதால் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்குங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வயல் பணிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து காரணம் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பது தாங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். அதே போல் இக்காலகட்டத்தினுடைய கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். ஆரம்பத்திலிருந்தே எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் செலவழித்தால் புதிய கடன்களை தவிர்க்க உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கூடுமான வரையில் கடின உழைப்பையும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலையும் குறைத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வழிவகுக்குங்க. வேலை பார்க்கும் மனிதருக்கு அலுவலகத்தில் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல பசுவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளிப்பது மகத்தான பரிகார பலன்களை பெற்றுத்தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.